துபாயில் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் வர செனட் அப்படின்ற கம்பெனிக்கு பிளம்பர், எலக்ட்ரீஷியன், மல்டி டெக்னீஷியன் இந்த 3 வேலைகளுக்கு எப்போ ரெக்ரூட் பண்ணுறோம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். கல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு 2 வருஷம் இருந்தாலே போதும். இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா குறைஞ்சது ஒரு 4லேருந்து ஒரு 7 வருஷம் வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு அந்த இமேஜில் சைட்லேயே கொடுத்துருக்கோம், அந்த கேட்டகரியிலேயே. இந்த சேலரி 11 ஹவர் டியூட்டிக்கான சேலரி. இது இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் உங்களுக்கு லீவ் இருக்கும். கம்பல்சரி ஐடிஐ இல்லைனா டிப்ளமோ 2ல் ஏதாவது ஒரு படிப்பு கம்பல்சரி படிச்சிருக்கணும். ஓவராலாக கம்பெனிலேருந்து தங்குறதுக்கு இடம், போகிற வரதுக்கு பஸ் ஃபெசிலிட்டி, மெடிக்கல், இன்சூரன்ஸ் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. சாப்பாடு நம்ம சேலரியில் பார்த்துக்கணும். ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 42 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். ஈசிஆர், ஈசிஆர்னா 2 பாஸ்போர்ட்டுமே எடுத்துக்கிறோம். கம்பெனிலேருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் கொடுக்குறாங்க. இந்த கம்பெனிக்காக வர 1ஆம் தேதி திங்கட்கிழமை திருச்சியில் வச்சு பண்ணுறோம். டேரெக்டாக கிளைண்ட் வந்து தான் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஈஸியாக இருக்குமா, ஆவரேஜாக இருக்குமா, டஃபாக இருக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஆவரேஜாக இருக்கும். இந்த வேலை உங்களுக்கு, அதாவது இந்த இமேஜில் கொடுத்துருக்க 3 வேலையில் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு பொருத்தமாக இருந்ததுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணுறதுக்கோ எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.